அனைவருக்கும் வணக்கம். அது சரி, ஆந்திர மாநிலத்தில் நெல்லூருக்கு பக்கத்தில் பதுரப்பள்ளி அப்படின்ற இடத்துல உள்ள அசோக் நகர் அப்படின்ற ஒரு தெரு. இந்த தெருவில் 53 வயது நேர்ந்த கிருஷ்ணாராவ் வசிரெட்டி அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய மனைவியான 50 வயது நேர்ந்த சுனிதாமா அப்படின்றவங்க கூட ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வசிக்கிற அந்த அசோக் நகர் பகுதியில் காலை நேரங்களில் பால் வந்து கொடுக்கறது யாருன்னா ராமனம்மா அப்படின்ற இந்த பெண்மணி. இந்த பெண்மணி எப்போதுமே அந்த பகுதியில் வந்து விடியற்காலை நேரத்தில் எல்லா வீடுகளுக்குமே வந்து பசும்பால் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த கிருஷ்ணாராவ் விடியற்காலை 5 மணி வாக்கில் அந்த வீட்டை விட்டு கிளம்புற சமயத்தில் இந்த பாட்டி வந்திருப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட ரொம்பவே சகஜமா பேசி ஒரு ஃபன்னியான ஒரு அரட்டை அடிக்கிறது தான் இந்த ராமனம்மா அப்படின்ற பாட்டியோடைய வழக்கமா இருந்திருக்கு. அப்படிதான் சரியா 2 வருடத்திற்கு முன்னாடி ஆகஸ்ட் 28, 2022 வாக்கில் காலை எப்போதும் போல பசும்பாலை எடுத்துக்கொண்டு அந்த தெருகளில் வீடுகளில் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு வராங்க. அப்படி இந்த கிருஷ்ணாராவோடைய வீட்டுக்கு கொடுக்க வரும்போது அவருடைய வெள்ளை கலர் ஸ்கூட்டர் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. என்ன இன்னும் கிளம்பவே இல்லை போல அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடையே அந்த வீட்டோடைய கேட்டை திறந்துட்டு அந்த பாட்டி வீட்டுக்குள்ள நுழைறாங்க. அப்போ அந்த வீட்டோடைய வாசல் கிட்ட ஒரு காட்சியை பார்த்ததுமே மிரண்டு போன அந்த பாட்டி அதே இடத்துல கத்தி இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களுக்கும் எல்லாருக்குமே இந்த பாட்டியை நல்லா தெரியும். அது கூடவே கிருஷ்ணாராவோடைய வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால பதறி அடித்தபடி அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது தான் கிருஷ்ணாராவ் கொடூரமான முறையில் ரத்தம் உறைஞ்ச நிலையில அந்த இடத்துல இறந்து கிடக்கிறாரு. எங்க இவருடைய மனைவி அப்படிங்கிறது தேடுவதற்கு கூட யாருமே அந்த வீட்டுக்குள்ள நுழையவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கிரைம் சீனை தான் அங்க இருந்தவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. இதனால் பதட்டமான அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க இவருடைய தம்பி கொஞ்ச தூரத்திலே தான் இருக்கிறதுனால சுதாகர் ராவ் அப்படின்றவருக்கு தகவலை கொடுக்குறாங்க. அவருமே கொஞ்ச நேரத்தில் வந்து தன்னுடைய அண்ணனுடைய நிலைமையை பார்த்துட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவலை கொடுக்குறாரு. போலீஸ் ஆஃபீஸரும் சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் டாக் ஸ்குவாடெல்லாம் அழைச்சிட்டு வந்து இறந்து கிடக்கிற அந்த கிருஷ்ணாராவோடைய சடலத்தை பார்க்கும்போது அவங்களுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அதன் பிறகு இந்த கிருஷ்ணாவுடைய மனைவி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து பார்க்கும்போது தான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம்ல அவங்களுமே ரத்த வெள்ளத்துல கொடூரமான முறையில் அந்த இடத்துல இறந்து கிடக்குறாங்க. இந்த 2 பேருடைய இறப்புல பொருந்தி போற ஒரே ஒரு விஷயம்னா அவங்க 2 பேருடைய கழுத்துமே ஷார்ப்பான ஒரு கத்தியை வைத்து அறுத்த மாதிரி தெரியுது. போலீஸ் ஆஃபீஸருமே அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணி பார்த்ததுல ஃபோர்ஸ் பண்ணி யாருமே நுழைந்த மாதிரியான எந்த ஒரு தடையுமே தெரியல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா லாக்கருமே உடைக்கப்பட்டிருக்கு. நிறைய பணம் முதற்கொண்டு அந்த இடத்துல கொள்ளையடிக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால ராபரிக்கு தான் இந்த கொலை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னோன் பேரில் ஒரு வழக்கு பதிவை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 ஸ்பெஷல் டீமை போலீஸ் ஆஃபீஸர் நியமனம் பண்ணுறாங்க. அன்னைக்கு அந்த வீட்டில் தன்னந்தனியாக இருந்த அந்த தம்பதியினரை யார் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருப்பா? போலீஸ் ஆஃபீஸர் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ஒருவேளை இந்த கிருஷ்ணாராவோடைய தம்பியை இந்த கொலைகளை பண்ணிட்டு ஏதாவது டிராமா ஆடுறாரா? அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுக்கு பால் கொடுக்க வர அந்த பாட்டி ஏதாவது டிராமா ஆடுறாங்களா? மேற்கொண்டு கிருஷ்ணாராவுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவர்கள் யாராவது இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற பல சந்தேகத்தோடு தான் போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்குடைய விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, போலீஸ் ஆஃபீஸருடைய விசாரணையில் என்னென்னலாம் தெரிய வரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். இறந்து போன இந்த கிருஷ்ணாராவ் மற்றும் சுனிதாமா அப்படின்ற இந்த தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. முதலாவதா சாய் சந்த் அப்படின்ற ஒருத்தர். இந்த சாய் சந்த் அப்படின்றவர் விசாகப்பட்டினத்தில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிட்டதுனால திருமணம் பண்ணி கொண்டு அங்கேயே செட்டில் ஆகியிருந்திருக்காரு. 2வது மகனான கோபிச்சந்த் அப்படின்றவர் நெல்லூர்லேயே வேற ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று நடத்திக்கிட்டு அவருமே தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த அப்பா அம்மா மட்டும்தான் இந்த வீட்டில் தனியாக இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதனால போலீஸ் ஆஃபீஸர் அந்த 2 மகன்களுக்குமே தகவல் கொடுக்கப்படுது. அடுத்த கட்டமா அக்கமகத்தில் விசாரணை பண்ணும்போது இந்த தம்பதியினர் கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்ற ஒரு ஹோட்டல் ஒன்று நடத்திக்கிட்டு வராங்க. இந்த ஹோட்டலுக்காக தான் இறந்து போன கிருஷ்ணாராவ் காலை 5 மணி வாக்கில் தன்னுடைய ஸ்கூட்டரை எடுத்து கிளம்பி போவார். அதன் பிறகு 11 மணி வாக்கில் இந்த சுனிதாமா வீட்டு வேலைகள்லாம் முடிச்சதுக்கு பிறகு கடைக்கு போவாங்க. அங்கே கொஞ்ச நேரம் வேலைகள்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஈவினிங் நேரத்தில் வீட்டுக்கு வந்துருவாங்க. மறுபக்கம் கடையில் எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு கணக்கு வழக்குகள்லாம் பார்த்ததுக்கு பிறகு தான் இந்த கிருஷ்ணாராவ் கிளம்பி 11:30 மணி வாக்கில் வீட்டுக்கு வருவார். இந்த சமயங்களில் தன்னை
தூக்கத்தில் இருந்து எழுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சுனிதா அம்மா எப்போதுமே அந்த வீட்டோடைய லாக்கை போட மாட்டாங்க. இதை தெரிந்து கொண்ட யாரோ ஒருத்தர் தான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைந்திருக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே கொள்ளையடிச்சிருக்கணும், சுனிதா அம்மாவையும் கொலை பண்ணியிருக்கணும். அதன் பிறகு இருட்டிலேயே மறைஞ்சிருந்து இந்த கிருஷ்ணாராவ் வந்ததுக்கு பிறகு அவரையுமே கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச எவிடன்ஸ் மூலியமா போலீஸ் ஆஃபீஸர் ஒரு தேரி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் என்னதான் போலீஸ் ஆஃபீஸர் திருட்டு கோணத்தில் இந்த வழக்கு விசாரணை பண்ணிக்கிட்டே வந்தாலும் கூட அந்த வீட்டில் இருந்த எல்லா லாக்கருமே உடைக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனால் ஒரு சேஃப் மட்டும் அவங்களால உடைக்கவே முடியல. அதுக்குள்ள தான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், நகைகள் முதற்கொண்டு எல்லாமே இந்த தம்பதியினர் வைக்கிறாங்க. அது கூடவே இறந்து கிடந்த 2 பேருடைய உடம்புலையுமே நிறைய விலை மதிப்பு இருக்கிற தங்க நகைகள் எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. இந்த கிருஷ்ணாராவ் செயின்லாம் போட்டிருந்திருக்காரு, மோதிரம் போட்டிருந்திருக்காரு, கை செயின் போட்டிருந்திருக்காரு, அது எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. மறுபக்கம் ரூமில் இறந்து கிடந்த சுனிதா அம்மாவுடைய கழுத்திலுமே செயின் இருந்திருக்கு, தோடு இருந்திருக்கு, மூக்குத்தி இருந்திருக்கு, கொலுசு இருந்திருக்கு. ஆனால் எதையுமே கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிச்சிட்டு போகல. வெறும் இந்த லாக்கரில் இருந்த பணத்தை மட்டும் தான் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த சீக்ரெட் சேஃபையுமே அவங்களால உடைக்க முடியாததுனால அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக மொத்தம் இந்த தம்பதியினருக்கு தெரிந்த யாரோ ஒருத்தர் தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைந்து இந்த அசம்பாவிதங்கள் எல்லாமே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு அனுமானத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. 26 வருடத்திற்கு முன்னாடி தான் இறந்து போன இந்த 2 பேருமே ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருக்காங்க. வந்ததுக்கு பிறகு ஒரு வாடகை வீட்டில் தங்கினபடி தான் ஹோட்டல் ரன் பண்ணியிருக்காங்க. நாளை பின்னா அந்த ஹோட்டல் நல்ல விதமாக போனதுக்கு பிறகு பசங்களுக்கு உண்டான நல்ல படிப்பு, திருமணம் முதற்கொண்டு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. அது கூடவே இவங்களுக்கு நிறைய பணம்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு சொந்தமாகவே அசோக் நகரில் லேண்டு வாங்கி வீட்டையும் கட்டி குடியேறி இருந்திருக்காங்க. இது எல்லாமே 6 வருடத்திற்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அதே சமயம் இந்த கிருஷ்ணாராவ் கணக்கெல்லாம் ஹோட்டலில் முடிச்சதுக்கு பிறகு 11:30 மணி மீதம் இருக்கிற பணத்தையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாரு. இது எல்லாமே போலீஸ் ஆபீசருக்கு பயங்கரமா ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. யாரோ தெரிந்த நபர் தான் நம்மள சுத்தி இருக்காங்க, அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரிதமான விசாரணைகள்ல போலீஸ் ஆபீசர் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த 2 பேருடைய சடலத்தை மீட்டெடுக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மறுபக்கம் அந்த வீட்டில் 3 மொபைல் ஃபோன் இருந்திருக்கு. ஆனால் ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அது கூடவே ரத்தக்கரையோட கத்திகள்லாம் கிடைக்குது. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு இவங்க 2 பசங்க மேலே சந்தேகம் இருந்ததுனால அவங்களுடைய கால் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய கால் லொக்கேஷன் முதற்கொண்டு எல்லாமே எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே சந்தேகப்படுற மாதிரி இல்லை. அதே சமயம் இறந்து போன கிருஷ்ணாராவுடைய தம்பியான சுதாகர் ராவ் மேலேயுமே அவருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால அவரையுமே இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கிறாங்க. வேற யாரு பண்ணியிருப்பா, இவங்களுக்கு வேற யாராவது எதிரிகள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல ஆங்கிளில் நிறைய பேர்கிட்ட விசாரணைகள் நடத்திக்கிட்டே வராங்க. மேற்கொண்டு கிருஷ்ணாராவ் எத்தனை மணிக்கு அந்த வீட்டில் இருந்து கிளம்பி போவார், அவர் கிளம்பி போகிற நேரத்தில் யாரெல்லாம் வாக்கிங் போவாங்க, யாரெல்லாம் அவர் நோட்டமிட்டுக்கிட்டே இருக்காங்க, மேற்கொண்டு அவங்களுடைய கடையில் வேலை பார்க்குற நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட அவங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க. மறுபக்கம் இறந்து போன 2 பேருடைய சடலத்தையும் பிரேத பரிசோதனை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அந்த குடும்பத்தார்கள் கிட்ட கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. கடையில் வேலை பார்த்தவங்க, சொந்தக்காரங்க, உறவினருங்க, இந்த 2 பேருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே அந்த இறுதி சடங்குல கலந்து அவருக்கு உண்டான இறுதி அஞ்சலியுமே செலுத்தி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்கை விசாரணை பண்ணுவதற்காக 5 ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஸ்பெஷல் டீமுக்குமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டு தீவிர விசாரணைகளை ஈடுபட வைக்கிறாங்க. அப்படி ஒரு டீம் சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் சில தடயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. அது என்னன்னா, சம்பவம் நடக்க போகிற நாளான ஆகஸ்ட் 28ஆம் தேதி முகத்தில் கர்ச்சீப் கட்டின நிலையில் 2 ஆண்கள் நடந்து போகிற மாதிரியும் மேற்கொண்டு கொஞ்ச நேரம் கழித்து அவர்கள் 2 வீலரில் போகிற மாதிரியான காட்சிகளை வேற ஒரு இடத்துல சிசிடிவியில் பார்க்குறாங்க. அந்த 2 நபர்கள் எந்த வழியாக போயிட்டு இருக்காங்க, எந்த பாதையில் போகிறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி அந்தந்த ஏரியாக்களில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது தான் இவங்க அசோக் நகரில் இருக்கிற கிருஷ்ணாராவோடைய வீட்டுக்கிட்ட வராங்க. அந்த 2 பசங்களுடைய முகமும் சரி வர அந்த கேமரால அடையாளம் தெரியல. இதனால அங்க இருந்த உறவினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்கள் கிட்ட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டி இவங்க 2 பேருமே அடையாளம் காண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நிறைய பேருக்குமே அது யாரு என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பாடி லாங்குவேஜ் வித்தியாசமா இருந்திருக்கு. மேற்கொண்டு இவருடைய கடைக்கு யாராவது வந்து சம்பவம் நடக்க போற நாள் அன்னைக்கு நோட்டமிட்டிருப்பாங்களோ அப்படின்ற கோணத்துல அவருடைய கடையில இருக்கிற சிசிடிவி காட்சியுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த கிருஷ்ணாராவ் ஸ்டாஃப் எல்லாம் அனுப்புனதுக்கு பிறகு கடைசி
கடைசியாக தான் இவர் பூட்டிக்கிட்டு வருவார். அப்போது இவர் கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேர் அதே பாடி லாங்குவேஜோட அந்த கடையில் இருந்து வெளியாகிறது தெரியாது. அந்த 2 பேருடைய சிசிடிவி ஃபுட்டேஜையும் இவங்களுக்கு கிடைச்ச அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே ஆள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. இதனால அந்த ஹோட்டலில் தென்பட்ட அந்த 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது தான் அதே ஹோட்டலில் வேலை பார்க்குற 2 பணியாட்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த 2 பசங்களுமே இவருடைய இறுதி சடங்கு வரைக்குமே கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸருக்குமே ஆரம்பத்தில் சந்தேகம் வரல. ஆனால் இவங்களை சீக்கிரட்டாக நோட்டமிடும் போது தான் இந்த கிருஷ்ணாராவ் இறந்ததுக்கு பிறகு திடீர்னு வாஷிங் மிஷின், திடீர்னு மரக்கட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபர்னிச்சர் எல்லாமே வாங்கியிருந்திருக்காங்க. இதனால சந்தேகமடைந்த போலீஸ் ஆஃபீஸர் வழக்கு விசாரணையின் பேரில் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த 2 பேரில் ஒருத்தனுடைய பெயர் காலகண்டா ராமகிருஷ்ணா. இவனுக்கு 22 வயதாகுது. திருப்பதி மாவட்டம் தான் இவனுடைய சொந்த ஊர். இவன் இறந்து போன கிருஷ்ணாராவுக்கு தூரத்து சொந்தக்காரன். இன்னொரு பையனுக்கு 26 வயது தான் ஆகுது. அவனுடைய பேர் சிவகுமார். அவன் நெல்லூரில் இருக்கிற சைதாபுரம் அப்படிங்கிறதும் தெரிய வருது. நீண்ட நாட்களை இந்த 2 பேருமே இந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி தான், ஒரு அப்பா அம்மா மாதிரி தான் இந்த 2 பசங்களையுமே இறந்து போனவங்க பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் எதனால கிருஷ்ணாராவுடைய வீட்டுக்கு சம்பவம் நடந்த நாளன்னைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டைலில் துருவி விசாரணை பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே சொல்கிறானுங்க. இறந்து போன கிருஷ்ணாராவுடைய சொந்தக்காரனான 22 வயது இருந்த ராமகிருஷ்ணாவுக்கு பயங்கர பேராசை உண்டு. எப்போதுமே இந்த கிருஷ்ணாராவும் சுனிதாமாவும் கடைக்கு வரும்போது அவங்களுடைய தங்க நகைகள் மேலே தான் இவனுக்கு ஒரு கண்ணு இருக்கு. அதே சமயம் நிறைய பணம் அந்த கடையில் இருந்து வரதுனால வீட்லேயுமே நிறைய பணம் இருக்கும் போல அப்படின்ற ஒரு ஆசையும் ஒரு எண்ணமும் இவனுடைய மனதுக்குள்ள தோணிக்கிட்டு இருந்திருக்கு. சரியான சந்தர்ப்பம் வரும்போது நாம இதை கொள்ளையடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ராமகிருஷ்ணாவுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதே சமயம் இந்த கிருஷ்ணாராவ் வீட்டுக்கு 11:30 மணிக்கு போகும்போது அது வரைக்குமே வீட்டோடைய கதவு திறந்து தான் இருக்கும். அந்த சமயங்களில் ஈஸியாக கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவன் பிளான் பண்ணி இருந்திருக்கான். மேற்கொண்டு இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே இவனும் இந்த சிவகுமாரும் சேர்ந்து இந்த கிருஷ்ணாராவுடைய வீட்டுக்கு போயிட்டு கொள்ளையடிப்பதற்காக சில கள்ளசாவியெல்லாம் போட்டு திறந்து பார்த்துருந்துருக்கானுங்க. ஆனால் அந்த சமயத்தில் கொள்ளையடிக்க முடியாததுனால ரிட்டர்ன் கிளம்பி மறுபடியுமே கடைக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் கிருஷ்ணாராவ் எந்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல. இது எல்லாமே இவனுங்களுக்கு பயங்கர சாதகமாக அமைந்ததுனால தான் கொஞ்ச நாட்கள் கழித்து மறுபடியுமே கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இவனுங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. இந்த ராமகிருஷ்ணாவுடைய இன்னொரு பார்ட்னரான அதே கடையில் வேலை பார்க்கக்கூடிய சிவகுமாருக்கு எந்த ஒரு பேராசையுமே கிடையாது. ஆனால் சுனிதாமாவும் கிருஷ்ணாராவும் அடிக்கடி கடையில் கஸ்டமர் முன்னாடி இந்த சிவகுமாரை திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால பயங்கர ஒரு ஆத்திரம் இவனுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஏற்கனவே இந்த ராமகிருஷ்ணாவுக்கு கொள்ளையடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால இவனையுமே தன்னுடைய வலையில் சிக்க வச்சு 2 பேரும் சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்கானுங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த கிருஷ்ணாராவ் எப்போதுமே ஸ்டாஃப்லாம் அனுப்பிவிட்டதுக்கு பிறகு 11:30 மணிக்கு மேலே தான் தன்னுடைய கடையில் இருந்து பணம் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்புவார். இந்த சமயங்களில் அவருடைய வீடு எப்போதும் போல் திறந்து தான் இருக்கும். மனைவி அவங்களுடைய ரூமில் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த கடையில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இதனால இவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த ராமகிருஷ்ணாவும் சிவகுமாரும் தங்களுடைய 2 வீலர்ல இந்த கிருஷ்ணாராவுடைய வீட்டுக்கு போயிட்டு கிருஷ்ணாராவ் வர வரைக்குமே இருட்டில் காத்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அதன் பிறகு அவனுங்க கிட்ட இருக்கிற ஒரு இரும்பு ராடை எடுத்து அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பயங்கரமா அவருடைய தலையிலேயே அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. மேற்கொண்டு பாக்கெட் நைஃபை எடுத்து அவங்களுடைய கழுத்தை அறுத்து விட்டு கொஞ்ச நேரத்திலே அவரை துடிக்க அந்த டோருக்கிட்டே கொலை பண்ணி இருந்திருக்கானுங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு நைஸா அந்த வீட்டுக்குள்ள நுழைந்து ரூம்ல தூங்கிட்டு இருக்கிற அவருடைய மனைவியான சுனிதாமாவையுமே அவங்களையுமே அதே பேட்டர்ன்ல கொலை பண்ணிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லா லாக்கரையுமே உடைச்சிட்டு 1,60,000 பணம் கிட்ட கொள்ளையடிக்கிறானுங்க. ஆனால் அந்த வீட்டில் முக்கியமான ஒரு சேஃப் ஒன்று இருந்திருக்கு. அந்த சேஃபை இவனுங்களால் உடைக்க முடியல. மேற்கொண்டு சுத்தியல் வைத்து ராடை வச்சு உடைச்சா அக்கம்பக்கத்தில் இருந்த நபர்களுக்கு சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கிடைச்ச அந்த பணத்தை மட்டும் ஆட்டையை போட்டு கொண்டு எதுவுமே தெரியாத மாதிரி தங்களுடைய வீடுகளுக்கே போயிருந்திருக்கானுங்க. அதன் பிறகு மறுநாள் இந்த கிருஷ்ணாராவும் சுனிதாமாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி தெரிஞ்சாலும் கூட இவனுங்க எதுவுமே அலட்டி கொள்ளாமல் அவங்களுடைய இறப்புக்கெல்லாம் வந்து இறுதி சடங்கு வரைக்குமே எல்லாத்துலேயுமே கலந்து இருந்திருக்கானுங்க. இதனால் யாருக்குமே இவனுங்க மேலே சந்தேகமே வரல. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவனுங்க கொடுத்ததுக்கு பிறகு கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இவர்கள் 2 பேருமே எப்படி கொலை பண்ண அப்படிங்கிறத ரீக்ரியேஷன் பண்ணியிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இவனுக்கு கிட்ட இருந்து 83,000 ரூபாய் கிட்ட பணத்தை மீட்டெடுக்கிறாங்க. இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் தற்போதைக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால 2 பேருமே ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கானுங்க.
இந்த ராமகிருஷ்ணாவையும் சிவகுமாரியுமே தங்களுடைய பிள்ளைகள் மாதிரி தான் இந்த இறந்து போன 2 பேருமே நினச்சிருக்காங்க. அடிக்கடி சாப்பாடு, அவங்களுக்கு உண்டான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளுமே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவனுங்க வேலையில் மிஸ்டேக் பண்ணும்போது மட்டும்தான் இவர்கள் 2 பேருமே திட்டிருக்காங்க. ஆனால் அந்த விஷயம் இவங்களுக்கு பயங்கர ஆத்திரத்தை கிளப்பினதுனால அப்பாவியான எந்த தவறுமே பண்ணாத அந்த வயதான தம்பதியினர் 2 பேருமே இவனுங்களுடைய கோபத்துக்கு இரையாகிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு மனிதனுடைய கோபமும் பேராசையும் குறுக்கு வழியில் ஈஸியாக சம்பாதிச்சா நல்லா முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மையும் அவனை எப்பேற்பட்ட சிக்கலில் மாட்ட வைக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இவனுங்க 2 பேருக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் இவனுங்க செஞ்ச இந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கிரைம் டாபிக் மட்டும் இல்லாமல் மற்ற டாப்பிக்கும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக மிஸ்டர் பாபு அப்படின்ற பேரில் ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு உண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின்னோட்ட கமெண்ட்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இங்கே எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அங்கேயும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.